ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎஸ்இன் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம ரெசிபியில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு இட்லி தோசை சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் வெறும் வெங்காயத்தை வச்சே செய்ய போகிறோம், ரொம்ப ஈஸியாக. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சை வெங்காய சட்னி செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு நான் ஒரு 8 வரமிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன புளியாங்கொட்டை சைஸ் புளி, ஒரு 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு. நீங்கள் வந்து காரம் கம்மியாக சேர்க்கணுன்னாக்கா ஒரு 5 வரமிளகாவை சேர்த்துக்கோங்க. நான் ஸ்பைஸியாக இருக்கணும், ஏன்னா வெங்காயத்துலேயே வந்து காரம் இருக்கும். அதனால் நான் ஸ்பைஸியாக இருக்கணுன்றதுக்காக 8 வரமிளகாய் சின்ன சின்னதாக சேர்த்துருக்குறேன். நீங்கள் வேணும்னாக்கா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், எல்லாமே நம்ம எதுவுமே வதக்கலை, எல்லாமே பச்சையாக தான் சேர்த்துருக்கோம். அதனால இதை தாளிச்சிடலாம். இப்போ அதுக்கு ஒரு வானல் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். அதில் கடுகு சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் உளுந்து, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை. எல்லாம் செவந்துடுச்சு. இப்போ கொஞ்சமா பெருங்காயம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை சேர்த்துடலாம். கொஞ்சம் மெதுவா சேருங்க, வெளியில தெரிக்கும். இப்போ மிக்சியை கொஞ்சம் ரின்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சமா, உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்குங்க. கொஞ்சம் லிக்விடாக வைக்கணுன்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ ஒரு மூடி போட்டு, இது வெளியெல்லாம் தெரிக்கும், ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ 4 நிமிஷம் கொச்சிடுச்சு. திறந்து பார்க்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக, வேலை வந்து ரொம்ப குயிக்காக முடிக்கக்கூடிய ஒரு வேலை. அவசரத்துக்கு கூட இந்த சட்னியை செய்தெல்லாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு பச்சை வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வெங்காய சட்னி செய்யறதுக்கு ஒரு வானல் வச்சுக்கலாம். இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டோட நல்லாயிருக்கும். வானலில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காஞ்சதும் ஒரு பீஸ் இஞ்சி, 2 பல் பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய், 4 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கலாம். இது நல்லா ஒரு கோல்டு கலரில் கண்ணாடி மாதிரி மாறணும், அந்த அளவுக்கு வதக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு நிறம் மாறி ஒரு கண்ணாடி மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதெல்லாம் ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன கப்பில் 1 கப் வறுத்த கடலை, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிடலாம். ஏற்கனவே இது வறுத்த கடலை தான், இது வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு முறை கொஞ்சம் லைட்டாக வறுத்தாக்கா நல்லா ஒரு மணமாக இருக்கும். அதனால தான் 1 நிமிஷம் இதை வதக்கிடணும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் காயட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு,
சீரகம் வாசனைக்காக சும்மா ஒரு பிஞ்ச் சீரகம், மிளகாய் 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுலேயே சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக செவக்கட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சு உளுத்தம்பருப்புலாம் நல்லா நிறம் மாறிட்ட உடனே கருவேப்பிலை, ஒரு கட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நீங்கள் கட்டி பெருங்காயம் வச்சுருந்தாக்கா முதல்லையே எல்லா பொருளும் வதக்கும் போதே வதக்கி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நொரப்பா கூட அரைச்சி எடுத்துட்டாக்கா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி எடுத்துட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த 2 வெங்காய சட்னியுமே ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். செய்து பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.